சில ஆசீர்வாதங்களை யாரு தாமதம் பண்ணதாமா இந்த இடத்துல? உடனே நீங்க கேட்கலாம், ஆண்டவர் தானே அனுப்புனாரு, ஆண்டவர் அனுப்புன ஆசீர்வாதத்தை எப்படி அது பிசாசு தடை பண்ண முடியும், எப்படி அவன் தாமதம் பண்ண முடியும்? ஆனா நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் இந்த வாக்குத்தத்தம் உடனே ஆண்டவர் கொடுத்த பதில் உடனே நிறைவேற வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சத்ரு தாமதம் பண்ணும் போது கூட அனுமதிச்சாங்க. கவனிங்க, சில நேரங்களிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை பிசாசு தடை பண்ணி தாமதப்படுத்துறாருன்னா உங்க இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் அந்த டைமுக்கு அது நிறைவேற வேண்டாம், அதுக்கு இன்னும் டைம் இருக்குப்பா, அதனால அவன் கையில கொடுத்துருக்கிறேன். நம்பர் 2, ரெண்டாவது, அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு இன்னும் தானியேல் நிறைய ஜெபிக்க வேண்டியது இருக்குது. அவனை ஜெபிக்க வைக்கணும். அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்கள் சத்ரு தடை பண்ணுகிறான் அப்படின்னா நான் நம்புறேன் இன்னும் அது நிறைவேறுவதற்கு காலம் இப்ப அவசரமா உங்களுக்கு அவசியம் இல்லை. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சத்ருவினால தாமதம் பண்ண முடியாது, யாருமே தடுக்க முடியாது. நான் சொல்றேன், பிசாசே தடுக்க முடியாது. அப்ப ஏன் கர்த்தர் தடுப்பாரு? அப்ப ஏன் மனுஷன் தடுக்க முடியும்? ஆமென் சொல்லுங்கள். கடந்த நாட்களிலே ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி. அப்படின்னா ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய வீட்டில், அம்மாவும் ஒரு சின்ன பையனும் ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு மெடிசன் தேவைப்படுது. உடனே இந்த அம்மா நான் உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வரேன், நீ பத்திரமாருன்னு சொல்லி தன்னுடைய காரில் மெடிசன் வாங்க போனாங்க. போனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த காருக்குள்ளே கீயை வச்சுட்டு போய் மெடிசன் வாங்கிட்டு திரும்பி வந்தால் கார் உள்ள சாவி மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ஒருத்தர் ரோட்டில் நடந்து போனாராம். நடந்து போனவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டிருக்காரு. உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம் இந்த மாதிரி சாவி உள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னு. உடனே அவர் அந்த இரும்பு கம்பியை வாங்கி ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அந்த கார் கீயை திறந்து உள்ள கொடுத்தாராமா. உடனே இவங்க சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்களாமா. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உடனே அவர் சொன்னாராமா, நான் ஜெயிலில் இருந்து 2 நாள் தான் ஆச்சு. நான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திருடுறதுனால தான் நான் ஜெயிலுக்கு போனேன். ஏற்கனவே ஒரு திருட்டு கேஸில் மாட்டி ஜெயிலில் போய் 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் ஜெயிலேருந்து வெளியே வந்தேன். ரோட்டில் வாக்கிங் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. உடனே அவங்க கையை தூக்கி சொன்னாங்களாமா, ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் பர்ஃபெக்டான ஒரு ஆளை அனுப்புனதற்காக நன்றி. அப்போ அந்த நேரத்தில் அந்த திருடம் வரலன்னா கூட அவங்களால என்ன பண்ணிருக்க முடியாது, ஒரு 2 மணி நேரம் போராடி இருக்க முடியும். திருடன்றனால, ஏற்கனவே நிறைய வண்டியை திருடனால அதை ஓப்பன் பண்றதுக்கு அவனுக்கு ரொம்ப சிரமமே இல்லையாமா. அப்ப நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளையே நமக்கு தாமதம் பண்ணவே மாட்டார். நடக்கணும்னு அந்த நேரத்தை கர்த்தர் நியமிச்சிட்டாருன்னா ஏற்ற நாளில் சேரும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்ற நேரமா இருக்கட்டும். இனி இருக்கிற இந்த 6 மாதத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். பல மாதங்களாக தடை பண்ணி வைத்திருக்கிற அந்த சத்துருடைய தடைகள் உடைக்கப்படட்டும், பிசாசுடைய தடைகள் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா.